Hello students, welcome to GA Max, Chapter 3 Trigonometry, Exercise 3.3, Fourth question. Prove that அப்படின்னா என்னதை கொடுத்திருக்காங்க நமக்கு cot 180 plus theta into sin 90 minus theta cos of minus theta sin 270 plus theta tan of minus theta cosecant of 360 plus theta equal to cos square theta into cot theta ன்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு ஆங்கிளும் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ 4 quadrants நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் quadrant, செகண்ட் quadrant, தேர்ட் quadrant, ஃபோர்த் quadrant. அண்ட் ஃபர்ஸ்ட் quadrantல all the ratios will be positive A and செகண்ட் quadrantல சைனும் கொசிகண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். தேர்டில் வந்து டேனும் காட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு இப்போ ஒரு ரேஷியோவும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ காட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காட் 180 ப்ளஸ் தீட்டா. ஓகே, காட் 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா 180 ப்ளஸ் தீட்டா முதல்ல எந்த குவாட்ரண்ட்டுன்னு பார்த்துக்கலாம். ஸோ 180 ப்ளஸ் இது வரைக்கும் 180. ஸோ 180 ப்ளஸ் தீட்டானா அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து டேனும் காட்டும் பாசிட்டிவ் தான். அண்ட் 180க்கு வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். காட் வந்து காட்டாவே தான் வரும். அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்னால அது பாசிட்டிவ் தான். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு காட் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைன் 90 மைனஸ் தீட்டா. சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. ஏன் காஸ் தீட்டா? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது எங்கே வரும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். ரைட், 180 பிளஸ் தீட்டாங்கிறது வந்து இங்கே வரும் தேர்ட் குவாட்ரண்ட்ல. மைனஸ் தீட்டாங்கிறது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து காஸ் பாசிட்டிவ். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டான்னு வந்துடுச்சு. அடுத்தது சைன் 270 பிளஸ் தீட்டா. 270 பிளஸ் தீட்டா எங்கே வரும்? 90, 180, இது வரைக்கும் 270. 270 பிளஸ் தீட்டானா இங்கே. ஓகே, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். அதாவது 270 பிளஸ் தீட்டா. ஓகே, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இப்போ வந்து நமக்கு சைனுக்கு தான் பார்க்க போறோம். சைன் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும் இல்லையா? அதனால இது வந்து என்ன ஆயிரும்? நமக்கு மைனஸ் ஆயிரும். அண்ட் இந்த 270 பிளஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டாக்கெல்லாம் என்ன ஆயிரும்னா சைன் வந்து காசா மாறும், காசு வந்து சைனா மாறும். அண்ட் இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ன்றனால நெகட்டிவ், அதனால இது மைனஸ் காஸ் தீட்டான்னு ஆயிடுச்சு. டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா, டேன் தீட்டாவும் வந்து மைனஸ் தீட்டா வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல tan வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அண்ட் ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. ஓகே, அடுத்தது கொசிகண்ட் 360 பிளஸ் தீட்டா. 360 பிளஸ் தீட்டா எங்க வரும்? 90, 180, 270, 360 வரைக்கும் இந்த ஃபுல் ரொட்டேஷன். அடுத்தது வந்து 360 பிளஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். இங்கே தான் வந்து 360 பிளஸ் தீட்டா வரும். ஸோ கொசிகண்ட் 360 பிளஸ் தீட்டானா சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ் தான், அதனால இது கொசிகண்ட் தீட்டான்னு தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த காஸ் தீட்டா, அடுத்த காஸ் தீட்டாலாம் அப்படியே இருக்கட்டும். இந்த டேன் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? எல்லாத்தையும் இப்போ சைன் காஸ்ல எழுதுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகே, அண்ட் கொசிகன் தீட்டாங்கிறது என்னது? இட் இஸ் 1 பை சைன் தீட்டா. இப்போ எல்லாத்தையும் நம்ம சைன்லையும் சைன் தீட்டாலையும் காஸ் தீட்டா வச்சு எழுதிட்டோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிட்டு எல்லா வேல்யூஸையும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 வந்து நியூமரேட்டர்ல வரும். ஃபர்ஸ்ட் 3யோட ப்ராடக்ட் நியூமரேட்டர்ல வரும். அடுத்த 3யோட ப்ராடக்ட் டினாமினேட்டர்ல வரும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் இப்போ வந்து LHS இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 3 என்னென்ன நமக்கு? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, அடுத்த காஸ் தீட்டா, ஒரு காஸ் தீட்டா. ஓகே, அப்போ இங்கே என்ன வந்துடும்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. டினாமினேட்டரில் இது 3 மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ நெக்ஸ்ட் ஒன் என்ன? மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால நான் பிராக்கெட் போட்டிருக்கேன். அண்ட் இன்டூ லாஸ்ட் ஒன் வந்து 1 பை சைன் தீட்டா. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கேன்சல் பண்ணிடுங்க.
வேற என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இங்கே இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு இந்த நெகட்டிவ் சைனும் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்னென்ன இருக்கு? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை ஒரு சைன் தீட்டா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ரைட் சைடில் என்ன கொண்டு வரணும்? நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்று வேணும், அதுக்கப்புறமா இன்ட்டு காட் தீட்டா வேணும். அதனால இந்த 2 காஸ் தீட்டாவை மட்டும் நம்ம தனியாக எழுதிக்கலாம். ப்ராடக்ட் போட்டு காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கீங்க? இன்ட்டு காஸ் தீட்டா பை இந்த காஸ் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவை இப்போ நான் எழுதுறேன். பை சைன் தீட்டான்னு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். Fifth question, find all the angles between 0 degrees and 360 degrees which satisfy the equation sin square theta equal to 3/4 னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம sin square theta equal to 3/4 அந்த given equation எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க. ஸோ this implies sin theta is equal to ஸ்கொயர் ரூட் போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2ன்னு வரும். ஓகே, அதாவது sin theta is equal to இதுலேருந்து என்ன தெரியும் நமக்கு கிடைக்குது? sin theta is equal to plus √3/2 ஒன்று, இன்னொன்று என்னது ஆர் sin theta is right, sin theta is equal to minus √3/2. இந்த ரெண்டும் கிடைக்குது. ரைட், இது வந்து இந்த minus √3/2ன்றது வந்து நமக்கு நெகட்டிவ் ஆங்கிள். பட் நமக்கு கொடுத்துருக்கிறது ஆங்கிள்ஸ் பிட்வீன் 0 and 360 டிகிரிஸ். இதுதான் கேட்டிருக்காங்க நமக்கு. இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ஆங்கிள்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஆங்கிள் மைனஸ் தீட்டான்றது வரும். அதனால இதை விட்டுடலாம். நம்ம விட்டுட்டு இதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். sin theta equal to √3/2னா தீட்டா என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ sin theta is equal to √3/2 equal to √3/2 சைன்ல எப்போ வரும் நமக்கு? sin 60 இல்லையா? sin 60 தானே √3/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin 16 போட்டுருங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து which implies theta is equal to 60 degreesனு வந்துடும். இது ஒரு ஆன்சர். ஓகே, அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருப்பி எடுத்துக்கோங்க. sin theta is equal to √3/2 இதுதான் நமக்கு இருக்கிற ரிலேஷன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin 60. ஓகே, இந்த sin 60 இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா sin 180 minus 120 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, அண்ட் வாட் இஸ் sin 180 minus theta? sin 180 minus thetaங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? இந்த 180 minus theta செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல sin வந்து பாசிட்டிவ். ரைட், இது வந்து பாசிட்டிவா இருக்கும். அது 180க்கு சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். அதனால இது வந்து என்ன ஆயிரும்? sin 120 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு sin theta is equal to sin 120 degreesனு கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? this implies theta is equal to 120 degrees. ஓகே, இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. hence the values of theta are theta is equal to 60 and theta is equal to 120 degrees. Okay. Sixth question, show that sin square pi by 18 plus sin square pi by 9 plus sin square 7 pi by 18 plus sin square 4 pi by 9 equal to 2 னு prove பண்ண சொல்லிருக்காங்க. So இங்க வந்து நம்ம left hand side எழுதிட்டோம். எழுதிட்டு இப்ப என்ன பண்ணிருங்க, எல்லா first termலயும் இந்த third termலயும் நமக்கு வந்து denominatorல 18 இருக்கு இல்லையா, sin square pi by 18 இருக்கு. ஸோ இந்த செகண்ட் டேர்ம்லையும் டினாமினேட்டரை 18 ஆக்கிடலாம் நம்ம காமனா. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை 18 ஆக்கணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். மேலே வந்து 2 பைன்னு வந்துடும், டினாமினேட்டரில் 2 × 9 18 வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 18 தான் இருக்குது டினாமினேட்டரில். ஸோ அது இப்படியே எழுதிக்கோங்க, 7 pi by 18 எழுதிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன்லையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா டினாமினேட்டரை வந்து 18 ஆக்கணும். ஸோ சைன் ஸ்கொயர் 9 × 2 18, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 pi by 18 வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும், சைன் ஸ்கொயர்
pi by 18 இருக்கு. ஓகே, செகண்ட் டேர்ம் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 pi by 18 அதுவும் அப்படியே இருக்கட்டும். இந்த தேர்ட் டேர்மை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சைன் ஸ்கொயர் இந்த 7 pi இருக்கு இல்லையா, அந்த 7 pi நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 pi minus 2 pi எழுதலாம் இல்லையா. ஸோ அதை வந்து 9 pi by 18 minus 2 pi by 18 எழுதிக்கோங்க. ஓகே, இப்படி எழுதிக்கோங்க. இப்போ 9 pi minus 2 pi வந்து 7 pi வந்துடும். அதனால தான் இது அப்படி எழுத முடியும் நம்மளால. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எப்படி எழுதலாம், பிளஸ் சைன் ஸ்கொயர் 8 pi வருது இல்லையா, 8 pi வரனால இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம 9 pi by 18 minus pi by 18 எழுதிடலாம். ஓகே, minus pi by 18 எழுதிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த இங்கே வந்து இதை கேன்சல் பண்ணிடுங்க, pi by 2ன்னு வந்துடும். இது இங்கே இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா pi by, எதுக்காக இப்போ வந்து நம்ம இந்த 7 pi 9 pi minus 2 piன்னு எழுதினோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதுக்காகனா இதை pi by 2 minus தீட்டான்னு கொண்டு வரதுக்காக தான். இங்கேயும் நம்ம ஏன் இந்த 8 pi வந்து 9 pi minus piன்னு எழுதினோம்னா அதுக்காக தான். இப்போ இந்த 9ம் 8ம் கேன்சல் ஆனோடனே pi by 2 வருது நமக்கு. ஓகே, ஸோ இது என்ன ஆயிரும், சைன் ஸ்கொயர் pi by 2 minus தீட்டானா என்னது 90 minus தீட்டா இல்லையா, மைனஸ் 2 pi by 18 இருக்கு. அண்ட் பிளஸ் அடுத்ததுல வந்து சைன் ஸ்கொயர் இங்கேயும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிட்டு இப்போ நமக்கு pi by 2 மைனஸ் pi by 18 இருக்கு. ஓகே, அண்ட் நமக்கு தெரியும் sin 90 minus theta is equal to cos theta தெரியும் இல்லையா. sin 90 minus theta அல்லனா pi by 2 minus theta is equal to cos theta நமக்கு தெரியும். ஸோ இந்த sin ஸ்கொயர் pi by 2 minus தீட்டான்றது என்ன ஆயிரும், நமக்கு cos ஸ்கொயர் pi by 2 minus தீட்டான்னு ஆயிரும். அதே மாதிரி தான் இங்கே இதுக்கும் அதே தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் மட்டும் நான் அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ sin ஸ்கொயர் pi by 18 பிளஸ் sin ஸ்கொயர் 2 pi by 18 பிளஸ் இது என்ன ஆயிரும், cos ஸ்கொயர் இது தீட்டா இல்லையா, தீட்டா வந்து 2 pi by 18 பிளஸ் காஸ் ஸ்கொயர் இதுதான் தீட்டா pi by 18 pi by 18. ஓகே, இப்போ இந்த ஆங்கிளையும் கம்பைன் பண்ணிடுவோம், இதே ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுவோம். ஸோ இது ரெண்டும் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா கம்பைன் பண்ணி எழுதிட்டு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சைன் ஸ்கொயர் pi by 18 plus cos square pi by 18 அடுத்தது வந்து அடுத்த ஆங்கிள் plus sin square 2 pi by 18 plus cos square 2 pi by 18 அப்படின்னு வந்துரும். ஓகே, so you know sin square theta plus cos square theta is equal to 1. first identity இல்லையா, இங்க ஆங்கிள் மட்டும் theta வந்து pi by 18 pi by 2 pi by 18 இருக்கு. ஸோ இங்கே இது என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். அடுத்ததும் வந்து 1ன்னு ஆயிரும். ஈக்குவல் டு 2, தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அதங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட், அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா go through பண்ணி போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.